ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எத்தனை முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவிற்கு ஒருபோதும் தமிழ் மண்ணில் இடம் அளிக்க மாட்டார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தமிழ்நாட்டில் பேசவுள்ள இடங்களை தேர்வு செய்து விரைவில் அறிவிப்பதாக கூறினார். எந்த கணிப்பு வந்தாலும் அதில் இந்தியா கூட்டணி முன்னணியில் இருக்கும் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். 100 முறை வந்தாலும் 1000 முறை வந்தாலும் பிஜேபியிற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. அவர்கள் எவ்வளவு சித்து விளையாட்டு வேண்டுமானாலும் விளையாடலாம், எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் செய்ய வேண்டுமென செய்யலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கு ஒருபோதும் தமிழ் மண்ணில் இடமளிக்க மாட்டார்கள். முன்னதாக நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் பிற்படுத்தப்பட்டோர் துறை மாநில செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழரான ஷிவ்நாடாரின் HCL நிறுவனத்திலிருந்து மாணவர்களுக்கு லேப்டாப்களை வாங்கலாமே என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேசியிருந்த நிலையில் HCL நிறுவனம் ஏற்கனவே லேப்டாப் தயாரிப்பை நிறுத்திவிட்டதாக கூறி சமூக வலைதளவாசிகள் விமர்சித்து வருகின்றனர். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை உலகத்தரம் வாய்ந்த 10 லட்சம் லேப்டாப்களை வாங்கியிருப்பதாக முதலமைச்சர் கூறும் நிலையில் உலகத்தரம் வாய்ந்த லேப்டாப்கள் HCL நிறுவனத்தின் இல்லையா என கேள்வி எழுப்பியிருந்தார். உலக தரம் வாய்ந்த நிறுவனங்களிடம் இருந்து வாங்கி இருக்கிறோம்னு சொல்றாங்க. உலக தரம் வாய்ந்த நிறுவனம் நம் தமிழரான ஷிவ்நாடார் அவர்களின் HCL கம்பெனியிலிருந்து அவர் 300 கோடி ரூபாய் திருச்செந்தூருக்கு கொடுத்திருக்கிறாரு. உலக தரம் வாய்ந்த கம்ப்யூட்டர் அதுல இல்லையா, லேப்டாப் அதுல இல்லையா, ஏன் அதை வாங்கல? நீங்க முழுமையா அதெல்லாம் வாங்கி இருக்கணும். இந்த நிலையில் HCL நிறுவனம் 10 ஆண்டுகளுக்கு முன்பே லேப்டாப் தயாரிப்பை நிறுத்திவிட்டது தெரியாமல் தமிழிசை பேசியுள்ளதாக கூறி சமூக வலைதளவாசிகள் விமர்சித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. தொடர் விடுமுறையை கொண்டாட பிள்ளைகளுடன் சொந்த ஊர்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் சென்றிருந்த மக்கள் ஒரே நேரத்தில் சென்னை திரும்பியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் இருந்து சென்னை வரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. குறிப்பாக சிங்கபெருமாள் கோவில் முதல் மகேந்திரா சிட்டி வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. சிங்கபெருமாள் கோவில் பகுதியை தாண்டி செல்லவே வாகன ஓட்டிகளுக்கு 2 மணி நேரத்திற்கு மேல் ஆனது. GST சாலையில் மாலையில் இருந்து இரவு வரை வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்லும் அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை ஒட்டி மாமல்லபுரத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கலை சின்னங்களை கண்டு ரசித்தனர். குறிப்பாக கடற்கரை கோயில், 5 ரதம், வெண்ணெய் உருண்டை பாறை, கிருஷ்ண மண்டபம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தனர். கடற்கரையிலும் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் திரண்டனர். சரி வந்தோம். இன்னைக்கு முக்கியமா பார்த்தேன், பசங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பத்தி எதுவும் தெரியாது. சரி எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்த்தோம். 5 ரதம், பட்டர் பால், லைட் ஹவுஸ் இதெல்லாம் பார்த்து பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இதனிடையே மாமல்லபுரம் அடுத்த வடநெம்மேலியில் உள்ள முதலை பண்ணையில் புதுவரவாக வந்த பச்சை ஓணானைக்கான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டினர். அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். வெனிசுலா அதிபராக இருந்த மதுரோவை அமெரிக்க ராணுவம் கைது செய்து அமெரிக்கா அழைத்துச் சென்றதை தொடர்ந்து துணை அதிபராக இருந்த டெல்சி ரோட்ரிக்ஸை இடைக்கால அதிபராக அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அறிவித்தது. இந்த நிலையில் டெல்சி ரோட்ரிக்ஸ் முறையாக ஒத்துழைக்கவில்லை என்றால் மதுரோவை விட அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இந்திய மஜ்லிஸ் கட்சித் தலைவர் அசாதுதீன் ஓவைசி கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள அவர், வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அவரது நாட்டிலேயே வைத்து அமெரிக்கா கைது செய்ததைப் போல மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்களை பாகிஸ்தானுக்கு சென்று கைது செய்து இந்தியா அழைத்து வர வேண்டும் என பிரதமர் மோடியை வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பையில் 166 பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமான லஷ்கர்-இ தொய்பா தலைவர் ஹபீஸ் சயீத் கைது செய்யப்பட வேண்டும் என்று ஓவைசி கோரினார்.
தென் அமெரிக்காவின் சிறிய நாடான வெனிசுலா மீது அறிவிக்கப்படாத போரை தொடுத்துள்ள அமெரிக்காவை மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா கண்டிக்காதது ஏன் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு பேட்டியளித்த அவர், வெனிசுலா அதிபர் மதுரோவை அமெரிக்கா கைது செய்திருப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். ஒரு நாட்டின் இறையாண்மையை, சுதந்திரத்தை இப்படி அப்பட்டமாக மீறிய நாடு உலகத்தில் எதுவும் இல்லை என்று அவர் சாடினார். அமெரிக்காவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டிக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். உலகத்திற்கே பஞ்சசீல கொள்கையை வகுத்துக் கொடுத்த இந்திய நாட்டில் அதன் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் வெனிசுலாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று மு. வீரபாண்டியன் வலியுறுத்தினார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான பரம்பரை பந்தத்தை அழகுற விவரிக்கும் பிடிமன் என்ற நாவல் வெளியீட்டு விழா சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. IRS அதிகாரி சரவணகுமரன் எழுதிய நூலை வெளியிட்டு பேசிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரா. சுரேஷ்குமார், தமிழர்களின் பண்பாட்டு எச்சமாக விளங்கும் குலதெய்வ வழிபாட்டை மையமாக கொண்டு இந்த நாவல் எழுதப்பட்டுள்ளது என்றார். காதலும் வீரமும் தமிழர்களின் 2 கண்கள் என்பதை உணர்த்தும் பிடிமன் நாவல் தமிழ் இலக்கிய உலகில் நீண்ட காலத்திற்கு பேசப்படும் என்று அவர் புகழாரம் சூட்டினார். தமிழனுடைய பண்பாட்டினுடைய எச்சமாக இருக்கக்கூடிய அந்த குலதெய்வ வழிபாட்டை மைய பொருளாக எடுத்துக்கொண்ட கதாசிரியர் சரவணகுமார் ஒரு மிகச்சிறந்த நாவலை படைத்து தமிழ் மண்ணிலே தவளவிட்டிருக்கிறார். கரிசல் மண்ணின் ஆன்மாவை தொட்ட நூல்தான் பிடிமன் என்று எழுத்தாளர் வேலராமமூர்த்தி புகழாரம் சூட்டினார். இந்த நூலில் இடம்பெற்றுள்ள உரையாடல்கள் எழுத்தாளரின் வீட்டிலும் அலுவலகத்திலும் நடைபெற்ற நிஜ உரையாடல்கள் போன்று உள்ளதாக திரைப்பட இயக்குனர் பாலா பாராட்டு தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்புக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினின் அறிவிப்பை வரவேற்று மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இதனிடையே பொங்கலையொட்டி திமுக சார்பில் பொன்னேரி அருகே மீஞ்சூரில் கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் பொங்கல் பரிசுக்கு நன்றி தெரிவித்து ஒரு பெண் கோலமிட்டிருந்தார். புதுமை பெண், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்களுடன் பெரிதும் கவனம் ஈர்த்த கோலம் முதல் பரிசை தட்டிச் சென்றது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் செங்கரும்பு கொள்முதலில் இடைத்தரகர்கள் குறுக்கீடு காரணமாக நஷ்டமடைவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேட்டூர் அருகே கொளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கோழைநாயக்கன்பட்டி, பொறையூர், செக்கானூர், சானவூர், வாச்சம்பள்ளி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 100 ஏக்கரில் செங்கரும்பு பயிர் செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் தொகுப்புடன் முழுநீள கரும்பு வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இதில் இடைத்தரகர்களின் குறுக்கீடு காரணமாக நஷ்டத்தை சந்திப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கவர்மெண்ட் கரும்புடைய ரேட்டு 38 ரூபா அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு உரிய ரேட்டு எங்களுக்கு சேரவில்லை. எங்கள் இடத்துல எங்கிட்ட கொள்முதல் வாங்குறது இடைத்தரகர்கள் எங்கிட்ட ஒரு தட்டோட ரேட்டு 20 ரூபா, இந்த மாதிரி ரேட்டு தான் எங்களுக்கு இது பண்ணுறாங்க. அதனால எங்களுக்கு கட்டுப்படியாகல. விவசாயிகளிடம் நேரடியாக வேளாண் துறை அதிகாரிகளே கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ள பொங்கல் தொகுப்பில் முழு நீலக்கரும்பு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிலையில் கரும்புக்கு கூடுதல் விலை தர வேண்டும் என ஓசூர் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரும்புக்கு 24 ரூபாய் தரப்படுவதாக அரசு தரப்பில் கூறப்பட்டாலும் தங்களுக்கு 20 ரூபாய் முதல் 22 ரூபாய் வரை மட்டுமே வழங்கப்படுவதாக கரும்பு விவசாயிகள் கூறுகின்றனர். கரும்புக்கான விலையை அதிகாரிகள் குறைக்க முயல்வதாகவும் அதை அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எங்கள் கூலி ஒரு கட்டுக்கு 10 கரும்புக்கு ஒரு 30 ரூபாய் கூலி வருது. அவருக்கு வண்டி வாடகை வேறு வருது. அப்புறமா கட்டுறது, தாரம், சாப்பாடு எல்லாம் கரிச்சு வருது நம்மளுக்கு. அதில் கிட்டுப்படி ஆகாது. அதனால தான் 35-40 ரூபாய் கொடுக்கணும் அரசாங்கம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். ஏக்கர் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து கரும்பை விளைவித்து காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பது பெரும் சவாலான வேலை என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். முட்டையின் விலை 13 நாட்களுக்கு பிறகு சற்றே குறைந்துள்ளது. தினந்தோறும் உச்சம் தொட்டு வந்த முட்டையின் கொள்முதல் விலை 20 காசுகள் குறைந்துள்ளது. இந்த நிலையில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 6 ரூபாய் 20 பைசாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 13 நாட்களாக முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 6 ரூபாய் 40 பைசாவாக நீடித்து வந்த நிலையில் தற்போது விலை குறைந்துள்ளது. இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த சேரங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட டாண்டி இரும்பு பாலம் அருகே நீரோடையில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் யாரும் அடுத்த சில நாட்களுக்கு இந்த ஓடை நீரை பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ள அதிகாரிகள் அங்கு கிருமி நாசினியை தெளித்தனர். கழிவுகளை கடந்ததாக 2 லாரிகளை பிடித்து சேரம்பாடி காவல் நிலையத்தில் போலீசார் ஒப்படைத்தனர். அவற்றில் ஒரு லாரிக்கு அதிகாரிகள் 60,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகள், சுகாதாரத்துறை, ஊராட்சி மற்றும் வருவாய்த்துறை எல்லாம் அந்த இது பார்த்து அதுக்கு ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபைன் போதுமானது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது இந்த தண்ணி குடிச்சதுனால நிறைய பேருக்கு இதனால் பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தனியார் விடுதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சேகரிக்கப்படும் மனித கழிவுகள் லாரிகளில் கொண்டு வரப்பட்டு அடர் வனத்திலும் வனங்களில் உள்ள ஓடைகளிலும் கலக்கப்படுகின்றன என்பது நீண்டகால புகாராகும். ஏற்கனவே ஒரு வாகனத்தை பிடித்து வைத்து 2024ஆம் ஆண்டு இந்த பகுதி மக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதானத்தில் நடைபெற்ற கலை சங்கமம் விழாவில் ஒரே நாளில் 6 உலக சாதனைகள் படைக்கப்பட்டன. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தும் பரதநாட்டியம், பெண் குழந்தைகளை காப்போம் என்ற கருப்பொருளில் ஓவியம், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை மையமாக கொண்ட சிலம்பாட்டம் உள்ளிட்டவை மூலம் உலக சாதனைகள் படைக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்திடமிருந்து மைக்கை பிடுங்கிய IPS அதிகாரி ஈஷா சிங் உட்பட 3 அதிகாரிகள் டெல்லிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தாவேகா பொதுக்கூட்டத்தின் போது பாஸ் இல்லாதவர்களை அனுமதிக்க மறுத்த ஈஷா சிங் IPS மற்றும் புதுச்சேரி மாநில IGயாக பணிபுரியும் அஜித்குமார் சிங்லா IPS ஆகியோர் டெல்லிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அதேபோல் IAS அதிகாரி பத்மா ஜெய்ஸ்வாலையும் டெல்லிக்கு இடமாற்றம் செய்து ஒன்றிய அரசின் சார்பு செயலர் ராகேஷ்குமார் சிங் உத்தரவிட்டுள்ளார். அரையாண்டு விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாட்டில் பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் டிசம்பர் 10ஆம் தேதி தொடங்கிய அரையாண்டு தேர்வு 23ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இதையடுத்து 24ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் 12 நாட்கள் அரையாண்டு விடுமுறையை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. விலையில்லா புத்தகங்கள், நோட்டுகள் இன்றே வழங்க கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பள்ளி வளாகங்கள், ஆய்வுக்கூடங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள சிறப்பு ரயில்கள் ஏசி பெட்டிகளாக இருப்பதாலும் கட்டணம் அதிகமாக இருப்பதாலும் பொதுமக்கள் ஏமாற்றத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 10 சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 4 ரயில்கள் ஏசி ரயில்களாகவே உள்ளன. வழக்கமாக செல்லும் 3ஆம் வகுப்பு ஏசி கட்டணத்தை விட 200 ரூபாய் அதிகமாகவும் இருப்பது பயணிகளை அதிருப்திக்கு உள்ளாக்கியுள்ளது. அத்துடன் பொங்கலுக்கு முந்தைய தேதிகளில் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு புறப்படும் வகையில் சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்படவில்லை. இதனால் நெல்லை, செங்கல்பட்டு, நெல்லை, எழும்பூர் உள்ளிட்ட விரைவு ரயில்களில் நேற்று மாலை வரை கணிசமான இடங்கள் முன்பதிவு செய்யப்படாமல் காலியாக இருந்தன. தென் மாவட்ட வழித்தடத்தில் பயணிகளுக்கு தேவை அதிகமாக இருப்பதால் எப்படியும் ரயில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துவிடும் என்ற எண்ணத்தில் ரயில்வே நிர்வாகம் செயல்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் கடைசி போட்டியின் முதல் நாள் ஆட்ட முடிவில் இங்கிலாந்து அணி 3 விக்கெட்டுக்கு 211 ரன்கள் சேர்த்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட ஆஷஸ் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் 3 டெஸ்டுகளில் ஆஸ்திரேலியா வென்று தொடரை கைப்பற்றிவிட்ட நிலையில் 4வது போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இந்நிலையில் தொடரின் 5வது மற்றும் கடைசி போட்டி சிட்னியில் நேற்று தொடங்கியது. இதில் இன்னிங்ஸை முதலில் தொடங்கிய இங்கிலாந்து அணி 57 ரன்களை சேர்ப்பதற்குள் 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. பின்னர் 4வது விக்கெட்டுக்கு இணைந்த ஜோ ரூட், ஹாரி ப்ரூக் இணை அணியை சரிவில் இருந்து மீட்டெடுத்து அரை சதம் அடித்ததால் முதல் நாள் முடிவில் இங்கிலாந்து அணி 3 விக்கெட்டுக்கு 211 ரன்கள் சேர்த்திருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.